வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி இது பெருசாக இருக்கனால நான் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் கூட ஒன்று எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு ரொம்ப புளிப்பாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் இடையில அதை எடுத்துடலாம். இந்த புளி மட்டும் தனியாக எடுத்துச்சிங்கன்னா அப்புறம் புளிக்காது. நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா ஊற ஊற புளி இன்னும் அதிகமாகிடும். அதனால் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம ஊற வச்சிடலாம். இது குடம்புளியே நீங்க இப்ப எல்லா கடையிலும் கிடைக்குது, எல்லா ஊர்லயும் எல்லா கடையிலும் கிடைக்குது. குடம்புளின்னு கேட்டா கொடுப்பாங்க. இப்ப நம்ம கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். தேவையான அளவு ஊத்திக்கலாம். நிறைய ஊத்தணும், கொஞ்சம் ஊத்தணும் ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக சாம்பாருங்க நான் ஒரு 10-12 சாம்பாருங்க கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 4 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 10-15 பல் பூண்டு அதை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் அதில் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் சேர்க்கல. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம நம்ம அந்த புளியை அப்படியே தண்ணியோடு சேர்த்துடலாம். கரைக்கிற புளியை சேர்த்துட்டு நம்ம அது கூட நமக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம மீன் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அதுக்கு ஊற்றுறதுக்கு தேங்காய் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு 1/4 கப் தேங்காய் போட்டுக்கலாம். நம்ம 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டோம். இப்போ 5 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 10 சாம்பார் வெங்காயம், ஒரு தக்காளி. சின்ன தக்காளியை போட்டால் போதும், பெருசு நான் பரவாயில்ல, சின்னது நான் பரவாயில்ல. இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நான் மீனில் ஒரு கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சமா மிளகாத்தூளும் சும்மா பேருக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அவ்வளவுதான் போட்டு ஊற வச்சிருக்கேன். அதை நம்ம இப்ப இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய தலை, ஒரு 600 கிராம் மீன். மீன் சேர்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துடலாம். கல் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாம் கொஞ்சம் லைட்டா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மூடி வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சிட்டு பேஸ்ட் ஊற்றிடலாம். இப்போ நம்ம மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட் சேர்த்துடலாம். பேஸ்ட் சேர்த்துட்டு நம்ம மிக்சியை கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்க்கணும். இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம நல்லா கருவேப்பிலை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுடலாம். போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சி நல்ல எண்ணெய் விட்ட ஸ்டேஜ் வரும், அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் விட்ட பிறக்காங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.